மரணத்தை துச்சமாக மதித்து சமர்க்களங்களிலே வேலும் வாளும் ஏந்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த தாய் தமிழகத்தினுடைய மானத்தையும் வீரத்தையும் காத்து நின்ற மாமன்னர்கள் வரிசையில் பாஞ்சாலங்குறிச்சி அழிந்த பிறகு, வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாற்றிலே தூக்கிலிடப்பட்ட பிறகு, போர்க்களத்திலே மடிய நேரிடும் என்று உணர்ந்தும் அறிந்தும் நம் நெஞ்சிலே நிறைந்திருக்கின்ற பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் படைகளை திரட்டி கடலிலும் போய் சண்டையிட்டு 3 போர்க்களங்களிலே வெள்ளையர்களை வீழ்த்தி, பின்னர் அவர்களிடம் பீரங்கிகள் நவீன ஆயுதங்கள் ஏராளமாக இருந்ததனால் இறுதி போர்க்களத்திலே தோற்க நேரிட்டு சின்ன மருதுவருடைய தொடையெலும்பை துப்பாக்கி குண்டுகள் முடமாக்கிய நிலையில் இரும்பு கூண்டுக்குள்ளே அவர் அடைக்கப்பட்டு அருகிலே பெரிய மருதுவும் இழுத்துக் கொண்டு வர, இந்த திருப்பத்தூர் எனும் இந்த வீர பூமியில் மருதிருவரும் மற்றும் 500 வீரர்களும் ஒரே நேரத்தில் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே 24ஆம் நாள் தூக்கிலிடப்பட்டனர். ஜலியன் வாலாபாக்கை விட கொடுந்துயரமும் வீரமும் நிகழ்ந்த இடம் இந்த திருப்பத்தூர். 3ஆம் நாள் 24 இங்கே அவர்கள் தூக்கிலிடப்பட்டு அந்த மரக்கிளைகளிலே உயிரற்ற சடலங்களாக அவர்கள் தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். பின்னர் தான் காளையார் கோயிலுக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கே புதைக்க ஏற்பாடு செய்வதற்கு முன்பு என்னுடைய தலையை நான் கட்டி எழுப்பிய காளையார் கோயிலுக்கு எதிரேயே மண்ணில் புதைத்து விடுங்கள் என்று மருதிருவர்கள் சொல்ல, பெரிய மருது சொல்ல, அதன்படி தலைகள் வெட்டப்பட்டு அங்கே போய் புதைக்கப்பட்டதாக வழி செய்தி சொல்லுகிறது. ஆகவே ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழ் நிலத்தினுடைய மானத்தையும் வீரத்தையும் நிலைநாட்டுகின்ற உணர்வு இந்த நினைவிடத்துக்கு வருகிற போது, கம்பீரமான அந்த மன்னர்களின் சிலைகளுக்கு தோள்களிலே மாலையை சூட்டுகிற போது அந்த உணர்வு பெருகட்டும். வளரும் தலைமுறை, வரப்போகிற தலைமுறை மான உணர்ச்சியும் வீர உணர்ச்சியும் கொண்டவர்களாக சாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு இந்த உணர்ச்சிகரமான நேரத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர சபதம் ஏற்றுக்கொள்கிறோம். வாழ்க மருதுபாண்டியர்கள் புகழ். மருதுபாண்டியர்களை தவிர வேறு எந்த அரசியலும் இங்கே நான் பேச விரும்பவில்லை. முதல்வர் மருதுபாண்டிய நினைவிடத்துக்கு பூஜையில் கலந்துக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. எந்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றுவார்.